ஹலோ ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். ஸோ நான் என்னோடய டிஸ்கோட் சேனலில் ஏற்கனவே ப்ரீமியத்தில் வந்து இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த வீக்கோட டியூஸ்டே வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். என்னென்னா, இந்த வாரம் வந்து டிரைவிங் லோவர் இன்டு திஸ் நியூ வீக் ஓப்பனிங் கேப் ரெண்டுலேயுமே, நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே. இன்னும் நிஃப்டியில் வந்து நியூ வீக் ஓப்பனிங் கேப்பை ரீச் பண்ண கிடையாது, நம்ம அதுக்கு மேலே தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்கேல்பிங் செட்டப் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கேல்பிங் செட்டப்பை வந்து எப்படி வந்து ஏற்கனவே நான் வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி பர்ச் மாடலுக்கான ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க, என்னோடய யூடியூப் சேனலில் ஷார்ட் செக்ஷனில் இருக்கும். இங்கே வந்து லிக்விடிட்டி பர்ச் மாடலில் ஷார்ட்ஸ் உருவானதை போட்டிருந்தேன். நான் ரெகுலராக காமிக்கிறதுக்கு ரெடி. லிக்விடிட்டி பர்ச் மாடல் மட்டும் தெரிஞ்சால் போதும், யூ கேன் பி அ ப்ராஃபிட்டபிள். பட் எல்லா நாளுமே அது ஃபார்ம் ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஸ்டாக்ஸில் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ப்ரைஸோட ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ரெமிஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த வீக் வந்து நான் லோஸ்குள்ளே தான், அதாவது இந்த நியூ வீக் ஓப்பனிங்குள்ளே தான் மார்க்கெட் வந்து, ஓப்பனிங் கேப்புக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். பேங்க் நிஃப்டி வந்து ரீச் பண்ணியிருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம், இந்த ஏரியாவுக்குள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் வி கேன் லுக் ஃபார் புல்லிஷ் செட்டப்ஸ். இதுதான் நான் ப்ரீமியம் குரூப்பில் வீடியோ ஃபார்மேட்டில் ஏற்கனவே சொன்ன ரிவ்யூ. இது வரைக்கும் ஐம் ஷார்ட் செல்லிங். இனிஷியலாக வந்து ஷார்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன். அண்ட் இந்த நியூ வீக் ஓப்பனிங் கேப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அது குறிப்பாக 2 and 2.5 டீவியேஷனுக்குள்ளே மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் வி கேன் லுக் ஃபார் பைஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல இன்னைக்கு த டேயில் வந்து ஒரு எஸ்எம்டி ஃபார்மேஷன். ஸோ திஸ் லோ இஸ் இந்த வாரத்தோட திங்கக்கிழமையோட லோ டு ஹியர். ஓகே, இது வந்து எஸ்எம்டி ஃபார்மேஷன். இந்த இடத்துல திஸ் இஸ் எஸ்எம்டி இன் நிஃப்டி. நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ, இது வந்து மண்டேவோட லோ, அது ப்ளோன் அவுட்டே ஆகலை. ஸோ லிக்விடிட்டி வந்து ஒன்றில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, இன்னொன்றில் வந்து டேக் அவுட் பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் எஸ்எம்டி ஃபார்மேஷன். அண்ட் இங்கே வந்து ப்ரீவியஸ் டேவோட லோஸ், அதாவது வெட்னஸ்டேவோட லோஸை வந்து இங்கே அட்டாக் பண்ணி இன்டர்மீடியட் டேர்ம் ஹைஸ்க்கு மேலே தேர் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். அண்ட் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்டர் ஆகிறது நம்மளோட லிக்விடிட்டி பர்ச் மாடலோட பேசிக்கான ஒரு திங். அண்ட் வி லுக் ஃபார் லிக்விடிட்டி அபோவ். பட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை விட இன்றைக்கி வந்து நிஃப்டியில் எக்ஸ்பைரி, ரைட்? ஸோ நிஃப்டியில் வந்து இந்த ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதை பற்றி நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நம்ம குரூப்பில் வந்து ஒரு நண்பர் வந்து போட்டு அப்படி அந்த போஸ்ட்டை ட்ரேட் ஐடியாலஜிவே போட்டார். பட் இருந்தாலும் இதுதான் இந்த எஸ்எம்டியோட லோஸ். ஓகே, இந்த எஸ்எம்டியோட லோஸ்லேருந்து இது வந்து இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹைஸ்க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது, ஓகே, திஸ் ஒன் இஸ் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஸோ இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹைஸை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் தேர் வாஸ் அ ஃபேர் வேல்யூ கேப் ஹியர் ஆல்சோ. ஓகே, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் மிட்டிகேட் ஆகும்போது யூ கேன் என்டர் தேர். தட் இஸ் அவர் செட்டப். லிக்விடிட்டி பர்ச் மாடலுக்கான எக்ஸ்க்ளூசிவ் செட்டப் இது. இதில் எது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம், அது வந்து ஏன் வந்து பேங்க் நிஃப்டி விட நிஃப்டியில் நல்ல ட்ரேட் அப்படின்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரி ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இட் டார்கெட்டட் ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் வெரி ஈஸிலி. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ்லேயுமே மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். இது ஒன்றும் தப்பான மூவோ இல்லை ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டபிள் மூவோ கிடையாது. அதை விட இதை காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியில் வந்து என்ட்ரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப கம்மியான மணியில் என்ட்ரி ஆகலாம். அதனால தான் சொன்னேன் 592 to ஆல்மோஸ்ட் 55,000. ஓகே, தட்ஸ் 400 points அப் மூவ். அண்டு நிஃப்டியில் வந்து ப்ரீவியஸ் டே லோஸை டேக் அவுட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே ஹைஸை வந்து டார்கெட் பண்ணிது. இது வந்து பர்ஃபெக்ட் ட்ரேடிங் கண்டிஷனாக எடுத்து வந்திருக்கலாம். அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, ரைட்? ஒரு இன்ட்ரோடக்ஷன் தந்துருக்கிறேன். இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ட்ரேடிங் டெக்னிக்ஸ்க்கும் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு பர்ஃபெக்டான செட்டப்பும் மார்க்கெட்டில் வந்து வந்திருந்தது. யூ கேன் டேக் திஸ் ஹை. ஓகே, திஸ் ஒன் இஸ்
நாட் அ ஸ்விங் ஹை. அதனால் நான் இந்த ஹோல் ஆர்டர் பிளாக் சீரீஸ் இங்கேருந்து இது ஃபுல்லாகவே கீழே வந்து இந்த ஆர்டர் பிளாக் சீரீஸை தான் நான் எடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இங்கே ஸ்விங் ஹை இருந்ததுன்னா இந்த ஹையவே நம்ம டேக் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ப்ரொஜெக்ஷனுக்கு. பட் அங்கே ஸ்விங் ஹை இல்லாத நாட்டுக்கு இந்த ப்ரீவியஸ் டே லோஸ்க்கு கீழே இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் டே லோஸ்க்கு கீழே ட்ரைவ் ஆகி போன இந்த ஹோல் சீரீஸை வந்து நான் ப்ரொஜெக்ஷனுக்கு பண்ணுறேன். அண்டு திஸ் ஒன் is low risk buying area. Okay, 0 to 0.5 is low risk buying area, and this is your low risk buy entry, and you have a very huge trade directly to retracement or reversal levels 2 and 2.5 deviations previous day highs. That's an easy target, low resistance liquidity run. And inge look left. Okay, left la enna irukku my ட்ரெண்ட் லைன் செட்டப். இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப்பை டார்கெட் பண்ணணுன்னு சொல்லி நான் பல முறை பேசியிருக்கிறேன். இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் 1 2 லிக்விடிட்டிஸ் அண்டு இங்கேயுமே இந்த ஸ்லோப்புமே ஒரு சூப்பர்பான ட்ரெண்ட் லைன் செட்டப். இங்கெல்லாம் நிறைய பை ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த பை ஸ்டாப்ஸ்லாம் மார்க்கெட் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ட்ரெண்ட் லைன் செட்டப். அண்டு இங்கே வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் இன்டு த ஹைஸ். இது நான் செரி பிக் பண்ணி ஏதாவது ஒன்றை காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். இதோட லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் மட்டுமே நான் வந்து ஏகப்பட்ட செட்டப்ஸை என்னோடய ஃபேஸ்புக் யூடியூப் என்னால் தினமும் அப்டேட் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை. பட் தினமும் அப்டேட் பண்ணனா லிக்விடிட்டி பர்ஜ் மாடலோட செட்டப்ஸை யூ வில் பி அமேஸ்ட். யூ டோன்ட் நீட் எனிதிங் அட் ஆல். உங்களுக்கு பயஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். பயஸ் தெரியாமலே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பயஸ் தெரிஞ்சதுன்னா மார்க்கெட்டில் யூ கேன் பார்ட்டிசிபேட் எனிவேர், எனி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஆப்ஷன் சார்ட்ஸ் நிஃப்டி வந்து இந்த லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் பண்ணது வந்து எங்கே 24,500 சம்திங். ஓகே, யுவர் என்ட்ரி இஸ் அரௌண்ட் 24,580. நான் கொஞ்சம் இந்த மணியில் போனாலும் சரி, இல்லை அவுட் ஆஃப் த மணி, இது ப்ரீவியஸ் டே ஹைஸோட எடுத்தோம்னாலும் சரி. பட் நான் அட் த மணி கான்ட்ராக்டை கேட்குறேன். 24,600 கான்ட்ராக்ட் இஸ் தேர். ஓகே, 24,600 கான்ட்ராக்டில் இது ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டி, இது வெட்னஸ்டேவோட லிக்விடிட்டி. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது அரவுண்ட் ஹியர். ஓகே, இந்த இடத்துல இருந்து தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி தான் 9:15 ஓப்பன். ஸோ ப்ரீவியஸ் டே லோஸ்க்கு கீழே ரொம்ப விகரஸாக மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகி வந்துருந்துச்சு. திஸ் ஒன் இஸ் ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் இன் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் டூ. ஓகே, liquidity purge model. So this is previous days lows. Okay, previous day low. And இங்கேயுமே மார்க்கெட்டில் intermediate term high, which is intermediate term high, a swing low to the left, a swing low to the right. அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கிற intermediate term high break பண்ணுறதுக்கு முன்னாடி another intermediate term high, right? Swing high to the left, swing high to the right, and middle la or swing high. We are breaking that with a strong FVG candle. That's your entry, 79 rupees. Okay, you can put your stops below here or here, and there's a volume imbalance, you can put there, whatever. எது வந்து உங்களுக்கு சேஃபாக ப்ளே பண்ணுதோ, இல்லை உங்கள் மணி மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு, நான் செட்டப்பை காமிச்சிட்றேன். மணி மேனேஜ்மெண்ட் உங்களோட பொறுப்பு. ஓகே, மணி மேனேஜ்மெண்ட் எது வந்து உங்களை அலோவ் பண்ணுது, யூ கேன் ரிஸ்க் எனிதிங். 1:3க்கு மினிமமாக டார்கெட் பண்ணுங்கள், அதுதான் என்னோட ஒரே ஒரு அட்வைஸ். அண்ட் இங்கேயுமே இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ். இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ்க்கு மார்க்கெட் வந்து அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. அண்ட் திஸ் இஸ் அ மார்க்கெட் மேக்கர் மாடல் டூ. மார்க்கெட் மேக்கர் மாடல் வித் ஏஷியன் ரேஞ்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். திஸ் இஸ் மார்க்கெட் மேக்கர் மாடல். ஓகே, மார்க்கெட் மேக்கர் மாடல் வித் ட்ரெண்ட் லைன் செட்டப். இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப்பை மார்க்கெட் 79ல் என்ட்ரு ஆனிங்கன்னா தட்ஸ் 212, 300% அப் மூவ். ஐ திங்க் 240 வரைக்குமே போயிருந்து. ஸோ தட்ஸ் 300% அப் மூவ் in single run.
ஓகே, இது வந்து ஒன்றும் 15 நிமிஷம் கேண்டில் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் 1 minute கேண்டில். யூ என்டர் அட் 10:34, யூ எக்ஸிட் இன் 10:40, 6 minutes. தட்ஸ் 240. ஓகே, மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெக்சரோட வந்து உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.